இன்று திங்கட்கிழமை 10ஆம் தேதி உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கான பரீட்சைகள் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருந்தது. எனவே ஆரம்பமான இந்த தினத்திலேயே முதலாவதாக மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு செய்தி இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது. அனுராதபுரம் தலாவ பகுதியில் மிகப்பெரிய ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்து சம்பவத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் 6 பேர் மரணித்திருக்கின்றார்கள். 40ற்கு அதிகமானவர் காயமடைந்து இப்பொழுது அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இன்றைய திங்கட்கிழமையில் மிகவும் சோகமான ஒரு செய்தியாக இன்றைய செய்தி மாறியிருக்கின்றது. குறிப்பாக காயமடைந்தவர்களை உடனடியாக அந்த பிரதேச மக்கள் மீட்டு அருகில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த செய்தியை பதிவு செய்யக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் 60 மரணத்திற்குரிய அந்த செய்திதான் மிகப்பெரிய ஒரு பேரிடியாக மாறியிருக்கின்றது. எனவே இன்றைய காலை வேளையிலேயே இந்த பரபரப்பாக பாடசாலை மாணவர்கள், குறிப்பாக உயர்தர மாணவர்கள் தன்னுடைய பரீட்சைக்காக சென்றிருக்கிறார்கள். பரீட்சைக்கு சென்று திரும்பும் வழியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக மாணவர்களோடு இணைந்து பொதுமக்களும் அந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த விபத்து இடம்பெற்ற அந்த இடத்தை பொறுத்தவரையில் அதிகமான ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு பிரதேசமாக பார்க்கப்படுகின்றது. எனவே எப்படி விபத்து நிகழ்ந்தது என்பது குறித்தான சரியான முழுமையான விடயங்கள் இன்று வரையில் இந்த நிமிடம் வரைக்கும் சரியாக உறுதி செய்யப்படவில்லை. ஆயினும் கூட விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விபத்தில் தான் இப்பொழுது 60 இந்த செய்தியா சரியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் மரணித்திருக்கின்றார்கள். 40ற்கு அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள். அதிகமான காயத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அனைவரும் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. எனவே உயிர் காக்கக்கூடிய பல்வேறு வகையில 190 1992 சுயசரிய சேவை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த காட்சிகளை பார்ப்பது மட்டும் இல்லாமல் நிறைய பொதுமக்களும் இணைந்து தங்களை முடிந்த அளவுக்கு உயிர்களை காப்பதற்கும் காயமடைந்தவர்களை காப்பாற்றி வைத்தியசாலையில் சேர்ப்பதற்கும் அதிகமாக பிரயத்தனங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த செய்தியானது குறிப்பாக 611 என்று இலக்கமுடைய தலாவ அனுராதபுர வீதியில் ஓடக்கூடிய அந்த பஸ்ஸாக தான் காணப்படுகின்றது. எனவே இந்த ஜெயகம் என்று சொல்லப்படக்கூடிய ஊருக்கு அனுராதபுரத்திலிருந்து பயணிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையே இந்த பஸ் விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இது தொடர்பான செய்திகளை மேலதிகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக தயாராக இருக்கின்றேன். எனவே என்னுடைய யூடியூப் மற்றும் Facebook இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக இந்த செய்தி குறித்து மேலதிக தகவல்களையும் நான் வழங்குகின்றேன்.